வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 3வது பாடம் சுற்றளவு மற்றும் பரப்பளவு. இதில் எடுத்துக்காட்டு 3.1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யூனிட் 2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். இயல் 3 சுற்றளவு மற்றும் பரப்பளவு. அதில் எடுத்துக்காட்டு 3.1. அதில் ஒரு செவ்வகத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. செவ்வகத்தோட நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர், அது அகலம் எவ்வளவு 10 சென்டிமீட்டர். இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு செவ்வகத்தின் சுற்றளவோட ஃபார்முலா தெரியணும். செவ்வகத்தின் சுற்றளவு P equal to செவ்வகத்தின் சுற்றளவு P equal to 2 into L plus B அலகுகள். L plus B அலகுகள். இதுதான் ஃபார்முலா, செவ்வகத்தின் சுற்றளவோட ஃபார்முலா. இப்போ நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது லென்த்து L equal to 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி B என்னன்னா பிரெத்து அகலம், அது எவ்வளவு 10 சென்டிமீட்டர். இந்த எல்லையும் பியும் இந்த செவ்வகத்தின் சுற்றளவோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். P equal to 2 into L plus B equal to 2 அப்படி எழுதிக்குவோம். L எவ்வளவு 12 ப்ளஸ் B எவ்வளவு 10. இது ரெண்டுத்தையும் கூட்டி போட வேண்டியதான். ஈக்குவல் டு 2. இது ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளவு 10யும் 12யும் கூட்டினோம்னா 22. ஈக்குவல் டு இப்போ 2யும் 22யும் நம்ம மல்டிபிள் பண்ணி போட போகிறோம். 2யும் 22யும் மல்டிபிள் பண்ண போட்டோம்னா 44 சென்டிமீட்டர். நமக்கு செவ்வகத்தின் சுற்றளவு எவ்வளவு கிடச்சிருக்குன்னா, செவ்வகத்தின் சுற்றளவு 44 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவு 44 சென்டிமீட்டர். 44 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்